ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 255 பார்க்க போறோம். லூஃபி பாலி கிட்ட, இங்க பாரு, நாங்க போறக்கு ஒரு ஷிப் வேணும், இல்லனா இன்னொரு சீ ட்ரெயின் இருந்தாலும் நல்லா இருக்கும்பா. பாலி பஃபிங் டாம தாண்டி வேற எந்த சீ ட்ரெயினும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி அதை செஞ்சவர் ஒரு மிராக்குலஸான லெஜெண்டரி ஷிப் ரைட். அவர் அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. அண்ணா என்ன பாடுபட்டாலும் அதெல்லாம் திரும்ப செய்ய முடியாதுன்பா. லூஃபி, அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஷிப் கொடு, அது ஸ்ட்ராங்கா ஃபாஸ்டா இருக்கணும்பா. பாலி, நீங்களே என்ன பைத்தியங்களாடா? நீங்களே அலையோட சீட்ரோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்க தானே? எப்படா இதுல ஷிப் எடுத்துட்டு செயில் பண்ணி போவீங்கன்னு கேட்பான். மத்த ஷிப் ரைட்ஸுமே கப்பல் எடுத்துட்டு கடல்ல இறங்கினா 5 நிமிஷம் தாக்கு பிடிக்க மாட்டேங்கன்பாங்க. பழைய ஆக்வா லகுனால சிம்பிளா மாட்டினாலே ஷிப்ஸ் எல்லாம் காலி ஆகும். அதுலயும் இந்த வருஷத்தோட ஆக்வா லகுனாவை பாருங்க, பேக் ஸ்ட்ரீட்ஸை எந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்குன்னு. இது போலலாம் இதுக்கு முன்னால இல்ல. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் அக்வா லகுனாவோட அளவு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க எந்த ஷிப் எடுத்துட்டு போனாலும் சரி, இல்ல நாங்க தயாரிச்ச பெரிய கேலினே எடுத்துட்டு போனாலும் நொடிகள்ல சதறிடும். அதனால நீங்க எல்லாம் சாக போறீங்கன்னு தெரிஞ்சு செயல் பண்ண விட மாட்டேன்பான். இதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு காலையில ஆனதும் புயல ஓஞ்சிரும். அப்ப ஷிப் கொடுக்கல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் நீங்க எல்லாரும் சேஃப் பிளேஸ்க்கு போங்க. இந்த அலை வந்து திரும்ப நம்மள தாக்குற வரைக்கும் பைத்தியக்காரன் போல பார்த்துட்டு இருக்க முடியாதுன்பா. நாமி நாங்க காலையில வரைக்கும் காத்திருந்தா ராபினுக்கு அங்க எதுவும் ஆகாம இருக்குமான்னு கேப்பா. பாலி முழிப்பான். நாமி நாங்க இங்க வரக்கு முன்னாலே எலிஸ்லாபியை பத்தி கேள்விப்பட்டுட்டு தான் வந்தோம். அது கவர்மெண்ட் ஐலாண்டு கேள்விப்பட்டதா எனக்கு ஞாபகம். ஆனா அதுன்னு மட்டும் இல்லாம அதான கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸும் கூட போதெல்லாம் பாலியே வாய பிளந்திருப்பான். இந்த இடத்துல அனதர் சீ ட்ரெயின் ராக்கெட் மேன் சார்ஜஸ் 4ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நாமி கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ பத்தி கேட்டதுக்கு ஜோரோ அதென்னு கேட்பான். நாமி எனிஸ்லாபின்ங்கிறது கவர்மெண்டோட ஜுடிஷியல் ஐலாண்ட். அங்க கோர்ட் இருக்குங்கிறது வெறும் பேச்சு மட்டும்தான். எனிஸ்லாபி கூட்டிட்டு போறாங்கனாலே அது தப்பு செஞ்சிருக்காங்கிறதுக்கான ப்ரூஃப் தான். ஒன்ஸ் கவர்மெண்ட் உங்களை எழுத்துட்டு போயிட்டா அங்க போனா ஒண்ணும் இருக்காது. உங்களுக்கு முன்னால ரொம்ப பெரிய ஸ்டீல் கேட்ஸ் இருக்கும். அது தீவசரத்துக்கு இருக்கும். அதுதான் கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஒன்ஸ் கிரிமினல்ஸ் அதுக்குள்ள போயிட்டாலே ஹோப்ங்கிறது போச்சு. அந்த பக்கம் போனவங்களால மறுபக்கம் இருக்க சன்லைட்டும் கூட பார்க்க முடியாது. அப்புறம் அந்த பக்கம் இருந்து வெளியே வரக்கான வழின்னு பார்த்தா 2 பாதை தான். ஆனா அங்க இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. அதுல ஒன்னு நேவி ஹெட் குவார்டர்ஸ், இந்த உலகத்துல நீதியை நிலநாட்டுற கிரேட்டஸ்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ்ல ஒன்னு. அப்புறம் இன்னொன்னு இம்பல் டவுன், அது பெரிய கடலுக்கடியில் இருக்க சிறைச்சாலை. அங்க டார்ச்சர் ரூம்ஸ் இருக்கும். கேலோ சைட் பை சைடு இருக்கும். அதுக்குள்ள அதீத கொடூரமான கிரிமினல்ஸை பார்க்க முடியும். ஆனா அங்க அவங்களுக்கு மரணம் மட்டும் தான் காத்திருக்கும்பா. அதெல்லாம் அப்படியே பிக்சரைஸ் பண்ணுவாங்க. நாம இதை தெளிவா சொல்லணும்னா, எனிஸ்லாபி போறாங்கனாலே அவங்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கான கருணை இருக்காது. அவங்களுக்கு மரணம் மட்டும் தான் மிஞ்சும். என்ன சரியான்னு கேப்பா. பாலியே ஷாக் ஆயிருப்பான். நாமி ராபின் தலைக்கு பவுண்டி இருக்கு. அவளை எங்க கூட்டிட்டு போனாலும் அவளுக்கு நரகத்தை விட கொடுமையான ஒன்ன காட்டுவாங்க. நம்ம இப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் அவ கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸை நெருங்கிக்கிட்டே இருப்பா. அதனால திரும்ப எங்களை காலையில வரைக்கும் காத்துருன்னு மட்டும் சொல்லாதேன்பா. பாலி, உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்றேன். இந்த கடல் சாந்தமாகுது, அப்படியே செயல் பண்ணி போயிடலான்னு மட்டும் நினைச்சீங்கன்னா நீங்க ஒரே அடியா போக வேண்டியதுதான். அப்புறம் நீங்களுமே வாண்டட் கிரிமினல்ஸான பைரட்ஸ் தான்ங்கிறத கணக்குல வச்சுக்கோங்க. அதுவும் உங்க ஃப்ரெண்ட் போல. அப்புறம் நீ சொன்னபடிதான் எனிஸ்லாபின்கிறது வேர்ல்ட் கவர்மெண்டோட ஹப்போட ஃப்ரெண்ட் டோர். அது அவங்களோட சொந்த பிளே கிரவுண்ட். அதுக்குள்ள பேட்டில் இருக்காங்கன்னா நிலைமை மோசமாயிரும். என்னதான் பைரட்ஸ்ல ஒருத்த மாட்டினாலும் அவனோட குரூ மெம்பர்ஸ் அவனை அப்படியேப்பட்ட இடத்துல போய் காப்பாத்துறதுக்கு துணிய கூட மாட்டாங்க. ஏன்னா அது எவ்வளவு மோசம் அவங்களுக்கே தெரியும். நீங்க என்ன வேர்ல்ட் கவர்மெண்டோட மோதலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்னன்னு கேட்பான். இதே இடத்துல ஷிப்ரைட் சில பேர் பாலி சொல்றதுதான் சரி, நீங்க வேர்ல்ட் கவர்மெண்ட் கையால சாவிங்க போனா போறக்கு முன்னாலே அக்வா லகுனா கையால சாகறக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் மரணம் தான் நிச்சயம் தெரியுது. இந்த விஷயத்த கிவ் அப் பண்ணிருக்கன்பாங்க. நாமி லூஃபின் கவம் லூஃபி டிட்டர்மினேஷனோட, அப்ப நாங்களே ஒரு ஷிப்பை திருடிட்டு போறோம்டா, எங்களோட ஃப்ரெண்ட் நாங்க காப்பாத்த வருவோம்னு காத்திருப்பா. அவளை போய் நான் காப்பாத்த போறேன்பா. இதே இடத்துல அலசீற்றம் வந்திருக்கோம். சைட்ல இருந்து ஷிப் ரைட்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். சிம்னி இதெல்லாம் பார்த்துட்டு அலைகள் கூட இதை பார்த்து சீற்றம் ஆகுதுன்பா. ராபிட்டும் ஆன்ட்டு பாக்கும். இதெல்லாம் பார்த்த ஷிப் ரைட்ஸ் என்ன இவன் சண்டை போட போறானா என்ன, இதை பார்க்கும் போதே பயமா இருக்குன்னு பேசிப்பாங்க. பாலி சண்டை தான் போடணும்னா வாங்க பாத்திரலான்பா. இந்த பக்கம் நம்ம க்ரூ மெம்பர்ஸ் ஃபைட் பண்ண தயாராயிருப்பாங்க. கோக்கரோ எல்லாம் அப்படியே நில்லுங்கடான்பாங்க. கோக்கரோன்ட்டு பாப்பா நாமி. கோக்கரோ முட்டாள் மாதிரி பண்ணாத ஸ்ட்ராஹெட் தம்பி. பாலி சொல்றது இந்த விஷயத்துல உண்மைதான்பாங்க. லூஃபி வாய் முடிக்கங்க, இது ஒன்னும் உங்களுக்கு தேவையில்லைன்பா. கோக்கரோ இது ஏன் பிசினஸ் கிடையாதா? சரி உனக்கு தெளிவாவே சொல்றேன் கேட்டுக்க. நீ இந்த அக்வா லகுனாவை சமாளிச்சு ஷிப் வழியா போலான்னு பார்த்தா சேர்த்து தான் போகணும். இதை சமாளிச்சு போகணும்னா ஒரு லெஜெண்டரி மேன் கண்டுபிடிச்ச சீ ட்ரெயினால மட்டும்தான் முடியும்பாங்க. லூஃபி அதெல்லாம் எனக்கே தெரியும். ஆனா இங்க தான் சாய்ஸே இல்லையே. அந்த மாதிரி ஒரு சீ ட்ரெயின் கிடைக்கிறதுக்கு நான் எங்க போறதுன்பா. கோக்கரோ நீங்க சாக தயார் தானே? அப்படின்னா கம்மனை என் கூட வாங்க
வாங்க நானே உங்களுக்கு சி ட்ரெயின்ல ஒரு ரைட் கொடுக்குறேன்பாங்க. அதுவும் இந்த புயல் லைன்ட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் சாஞ்சியை கட்டுவாங்க. ஒரு கார்ல இருக்க பர்சன்ஸை காலி பண்ணிட்டு அடுத்த காருக்கு வந்திருப்பான். இதை பாக்குற வேர்ல்ட் அபிஷியல்ஸ்லாம் யாரா அவன்கிற போல பாப்பாங்க. சாஞ்சி பாட்டுக்கு முன்னால போவான். ஒருத்தன் யாரா அவன்பா, இன்னொருத்தன் எனக்கு எப்படி தெரியும்பா. கீழே கொண்டிருக்கவன் டே இவன் இன்ட்ரூடடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்பா. இவன் யூனிஃபார்ம் எல்லாம் போடல, இதுலயே தெரிய வேண்டாமா இவன் கிரிமினல் சொல்லும் போது சாஞ்சி அவன் வாயிலே உதச்சு பறக்க விட்டுருப்பான். இதுக்கப்புறம் அவனை பிடிங்கன்ட்டு எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் ஃபைட் பண்ண தயாரா இருப்பாங்க. சாஞ்சி அப்ப இப்படிதான் முடியணும்னு இருக்கான்ட்டு அப்ப அவையா நடிச்சு போயிடலான்னு பார்த்தா அது வேலைக்காகாது போலையான்ட்டு தலைவன் களத்துல இறங்கி சொல்லாட்டி அடிப்பான். டக்குன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சாஞ்சி நான் ஃபைட் பண்ற ஐடியாவிலேயே இல்லாம தான் வந்தா, நீங்க தான் பண்ண வச்சிட்டீங்கன்பா. இதே இடத்துல உசாப் அண்ட் பிராங்கி இருப்பாங்க. உசாப் சாஞ்சியான்ட்டு ஷாக் ஆவான். இந்த இடத்துல ட்வின்ஸ் கத்திய வச்சுட்டு நிப்பானுங்க. பாக்குறப்ப சிகரெட் கட் ஆயிருக்கும். சாஞ்சி சேர்ந்தாப்ல கோழியை ஃபிட் பண்ணி 2 பேத்தி அடிச்சு காலி பண்ணிருப்பான். கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியவே போயிருப்பானுங்க. உசாப் ஏண்டா ஏன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காகவே அந்த மொத்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிருக்கேன்பா. சாஞ்சி ஆக்சுவலா நான் தான் கேள்வி கேட்கணும்ட்டு சிகரெட்டை பத்த வச்சு ஆமா நீ நான் இதுக்கு முன்னால 2 பேரும் சந்திச்சிருக்கமா என்ன, அப்புறம் அவன் பேர் என்னடான்னு கேட்பான். உசாப் என்ன கடுப்பேத்தி பாக்குறையடா பைத்தியக்காரான்பா. பிராங்கியும் கண்ணு முடிச்சிருப்பான். சாஞ்சி டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு பிங்கோன் கிட்ட போவான். இது கம்யூனிகேஷனுக்கான ரூம் போலயே. போன கார்ல இருந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட ஸ்டூபிடான திங்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, மாஸ்க் காஸ்டியூம்னு. எப்படியோ கடைசியா நாமி கூட பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்பா. பிராங்கி அப்படின்னா இது உன்னோட பைரட் ஃப்ரெண்டான்னு கேட்பான். சாஞ்சி பழைய ஃப்ரெண்ட்ஸ்ன்பா. அப்புறம் பிராங்கி கிட்ட யாரா நீன்னு கேட்பான். பிராங்கி நான் தான் பிராங்கி, வாட்டர் செவனோட அண்டர்வேல்ட் தாதா, டெமாலிஷன் ஒர்க்கர்ன்பா. சாஞ்சி பிராங்கி மூஞ்சிலே உதச்சு நீ தானே உசாப்ப கஷ்டப்படுத்தினது காயப்படுத்தினதுலாம், உனக்கு எவ்வளவு தைரியம் எங்க ஃப்ரெண்ட காயப்படுத்திருக்குன்பா. உசாப் குறுக்க வந்துட்டு அடே இருறா, அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் நடந்திருக்கடான்பா. பிராங்கி என் கை கால்கள் கட்டப்பட்டனால தப்பிச்சடான்பா. உசாப் அதெல்லாம் சொல்லாதரா கம்முனுறான்ட்டு இவன் மேரியை காப்பாத்திருக்கான் ஒரு தடவன்ட்டு அப்புறம் மேரின்ட்டு அழுவான். பிராங்கி இப்ப அழுது புலம்பருக்கலாம் நேரம் இல்லைன்ட்டு டே பிளாண்டி தலையா வந்து கட்ட விட்டுடுறான்பா. சாஞ்சி உன்னை பத்தி எனக்கு எனக்கு அவளை மாட்டிட்டு சாவிடான்பா. பிராங்கி உனக்கு எவ்வளவு தைரியம், நான் ஒழுக்கமா தானடா பேசுறேன்பா. உசாப் அடைய இப்பெல்லாம் பண்ணாதீங்க நிறுத்துங்கடான்பா. சாஞ்சியன் பிராங்கி முட்டிக்கிறத பார்த்துட்டு உசாப் டே இப்படி கத்திட்டு கிடந்தீங்கன்னா அவனுக்கு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கத்துவான். நீ தாண்டா கத்துறேன்னு சாஞ்சி கத்துவான். இந்த இடத்துல 3 பேரும் அடிச்சுப்பானுங்க மாத்தி மாத்தி. இது 5th கார்ல இருக்க மெரைன்ஸ் நோட் பண்ணிருப்பாங்க. டீபோன் எந்திரிக்கவும் கூட இருக்க மெரைன் ஆபீசர் கேப்டன் எங்க போறீங்கன்பா. டீபோன் கத்தி எடுத்திருப்பான். ஐஸ்பர்க் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பான். மனசுக்குள்ள இந்த பிராங்கியை கூட்டிட்டு போயிட்ட விஷயத்த 2 சபார்டினேட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சுட்டு நாமி சொல்லியிருப்பாள் எங்களுக்கு அவளை காப்பாற்றணும் முடிவாயிட்டாலே மோட்டிவேட் ஆகி நாங்க எந்த விஷயத்த வேணா செய்வோம், எங்களுக்கு லிமிட் இருக்காதுன்னு. அதை யோசிச்சுட்டு அந்த லிவரை திருப்ப ஆரம்பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் கோக்ரோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சிம்னி தானே சீக்ரெட் பேஸா சூப்பர்ன்பா. கோக்ரோ இந்த வேர் ஹவுஸ கை விட்டு 8 வருஷம் இருக்கும். ஆனா சி ட்ரெயின் விஷயத்துல இதை தொட்டு 12 வருஷம் இருக்குன்பாங்க. லூஃபி சாப்பர் வாடா போலான்ட்டு ஓடி இருப்பான். சாப்பரும் போவான். கோக்ரோ இதுக்கு மேல ஓடக்கூடாதுன்பாங்க. லூஃபி விளையாடுறீங்களான்ட்டு வேகமா ஓடுவான். கோக்ரோ என்ன வேகமா ஓடினாலும் சாவி இல்லாம அந்த இடத்த திறக்க முடியாதுன்பாங்க. பார்த்தா அது ஏற்கனவே ஓப்பன்ல தான் இருக்கும். லூஃபி டோரை ஓபன் பண்ணிருப்பான். முன்னால பார்த்துட்டு அடேங்க அப்பா இது என்ன இப்படி இருக்குன்பான். பார்த்தா அந்த சி ட்ரெயின் ஓல்டா இருந்தாலும் வேற லெவல்ல இருக்கும் பார்க்க. சாப்பரும் சூப்பர்ன்பான். கோக்ரோ நான் உங்களுக்கு வார்னிங் தரேன், இது ஒன்னும் பஃபிங் டாம் போலலாம் இருக்காது. இந்த சி ட்ரெயின் இருக்கே இது கிரேசியானது. இதோட பேரும் கூட ராக்கெட் மேன். இதுல நாங்க பேசஞ்சர்ஸை ஏத்துனதே கிடையாதுன்பாங்க. லூஃபியன் சாப்பர் சூப்பர்ன்பாங்க. அவனுக்கு கண்களே ஜொலிக்கும். ஜோரோ முன்னால இருக்கதான மூஞ்சியான்பான். கோக்ரோ அந்த ஷார்க்க ஜோக்குக்காக அட்டாச் பண்ணி வச்சிருக்கோன்பாங்க. ஐஸ்பர்க் வரத பார்த்துட்டு லூஃபி ஐஸ் பாப்ஸ்ன்பான். ஐஸ்பர்க் எப்படியே வந்துட்டு போல ஸ்ட்ரா ஹேட், அந்த பைரட் பொண்ணு உன்னை கண்டுபிடிச்சிட்டா போலயே. அப்புறம் கோக்ரோ நீங்களும் உங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க போலயேன்பா. கோக்ரோ தப்பிச்சிட்ட போலயே. ஆமா நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்பாங்க. ஐஸ்பர்க் நம்ம 2 பேருமே இங்க இருக்கோம்னா நம்ம ஒரே விஷயத்த தானே யோசிப்போம், நம்ம பைத்தியக்காரங்களுக்கு உதவுறத என்னைக்காவது நிறுத்திருக்கமான்னு கேட்பான். கோக்ரோவே சிரிப்பாங்க. ஐஸ்பர்க் போய் அப்படியே உட்காந்துட்டு எல்லாம் உள்ள போங்க, நான் அதை சர்வீஸ் பண்ணிட்டேன், தண்ணி நிலக்கரி எல்லாம் லோட்ல தான் இருக்கு, இப்பவே ஸ்டீம் அதை ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்குன்னு பாரு. லூஃபி ஏற்கனவே விஷயங்கள் எல்லாம் தயாரா இருந்திருக்குன்ட்டு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்பா. ஐஸ்பர்க் இந்த ரைட்ல தப்பிச்சு பொழைச்சு வராம சந்தோஷமா எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. இது பஃபிங் டாம்க்கு முன்னால செஞ்ச ஃபெயிலியர் மாடல். இதுவும் ஸ்டீமால தான் ஒர்க் ஆகுது. ஆனா அதோட ஸ்பீட கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால சாகாம இருந்தா பாக்கலான்பா. லூஃபி சிஸ்டே அதெல்லாம் பரவாயில்ல ஐஸ் பாப்ஸ், எங்களுக்கு ஆக்சுவலா ஃபாஸ்டா தான் போகணும் தேங்க்ஸ்ன்பா. இதுக்கப்புறம் லூஃபி படியெல்லாம் போட்டு நாமி வரக்குள்ள போய் உட்காரனாவும் செய்யலான்ட்டு ஒரு மாதிரி கேராவான். சாப்பர் லூஃபி கிட்ட என்னாச்சுன்னு கேட்பான். ஜோரோ நிறைய பிளட் லாஸ் ஆனனால இப்படி இருக்கியான்பா. லூஃபி அதெல்லாம் இல்ல பசி, சாப்பாடு கச்சா நல்லா இருக்கும்பா. நாமி அந்த 2 ட்ரெயின் எம்ப்ளாயிஸ மொத்த கறியும் கொண்டு வாங்கன்னு இருப்பாளையா, அவங்களை இழுத்துட்டு வருவேன் அந்த பக்கம். நாமி இந்த பக்கம் வாங்கன்பா. அவனுக்கு 2 பேரும் பசிச்சா இப்படியே நின்று சாப்பிட வேண்டியதானே, எதுக்காக இவ்வளவு தூரம் வரணும்பானுங்க. நாமி நான் சாப்பிடறதுல இல்ல கொண்டு வாங்கடான்பா. அவனுக்கு என்னன்ட்டு ஷாக் ஆவானுங்க. நாமி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரின்பா. லூஃபி எதுக்கு எங்களை இவ்வளவு நேரம் காக்க வைக்கிற, சீக்கிரம் வா இந்த ட்ரெயின்ல போலான்பா. நாமே இந்த சி ட்ரெயினை பார்த்துட்டு என்ன இங்க இன்னொரு சி ட்ரெயின் இருக்கான்ட்டு ஆச்சரியப்படுவா. இதை பார்த்த ட்ரெயின் எம்ப்ளாயிஸ் என்ன இத்தனை வருஷ காலமா இது இப்படி மறைக்கப்பட்டிருக்கா, இதை பார்க்கவே சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு நாமி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு இப்ப நீ கடைசியா வந்து நிக்கிறியே, அப்புறம் அந்த பெரிய பேக் எதுக்குங்க போது நாமி அதை ஓபன் பண்ணிட்டு இதுன்னு சொல்ல வரும்போதே ஜோரோ சரக்கு புறம் தூக்கி கையில வச்சுப்பான். லூஃபி ஆல்ரெடி சாப்பிடவே ஆரம்பிச்சிருப்பான். லூஃபி தெரியாம பேசிட்ட மன்னிச்சுக்கன்ட்டு சாப்பாட்டை புறம் வெளுத்து கட்டுவான். ஐஸ்பர்க் கோக்ரோ கிட்ட நீங்க அப்படியே கிளம்பி C2 கேனல் போனா ஸ்டார்டிங் கரெக்டா இருக்குன்பா. கோக்ரோ நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத, நான் வேலையில எப்பவும் சீரியஸா தான் இருப்பேன், நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கன்பாங்க. ஐஸ்பர்க் சாரி கேட்பான். கோக்ரோ நான் இல்லாதப்ப சிம்னியன் கான்பே கூட மட்டும் விளையாண்டு அவங்கள தயவு செஞ்சு பாத்துக்கன்பாங்க. ஐஸ்பர்க் பாத்துக்கிறவங்கவும் கோக்ரோ கவலைப்படாத, அவனும் ஓகேவா தான் இருப்பான். நான் சொல்றது 8 வருஷத்துக்கு முன்னால சி ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி சர்வைவ்
வானான்ல அவனை பத்தி. அதெல்லாம் தாண்டி கிங் ஆஃப் த பைரட்ஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட இருக்காங்கல்ல, நம்ம தோத்து போக மாட்டான்பாங்க. இதே இடத்துக்கு பிராங்கியோட ஆட்கள் வந்திருப்பாங்க ஸ்ட்ரா ஹேட்ஸ்னு கத்திட்டு. லூஃபி யாரா அவனுங்கன்பா. நாமி பிராங்கி ஃபேமிலி அன்பா. எல்லாம் ஒரு மாதிரி மூச்சு வாங்குறத பார்த்துட்டு ஜோரோ இப்ப எதுக்குடா வந்தீங்கன்னு கத்தியில கை வைப்பான். ஜாம்பாய் தயவு செஞ்சு ஸ்ட்ரா ஹேட்ஸ் எங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. கலீலாவை சேர்ந்தவங்க நீங்க எனிஸ் லாபிக்கு போறதா சொன்னாங்க. கவர்மெண்ட் பிராங்கி ப்ரோவை தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்களும் அங்க போக விரும்புறோம். ஆனா அக்வா லகுனா இருக்கப்ப தனியால எங்களால போக முடியாதுன்பா. கோக்ரோ வேர்ல்ட் கவர்மெண்ட் எதிர்க்க போறீங்களான்னு கேட்பாங்க. ஜாம்பாய் எவனா இருந்தா எதிர்ப்பன்பா. இன்னொருத்த எங்களுக்கு எங்க ப்ரோ வேணும்பா. மௌசாவிற்காக நாங்க எங்க உயிரையும் கொடுக்க தயாருன்பா. கிவி தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி ஸ்ட்ரா ஹேட்ன்பா. லூஃபி பாட்டுக்கு சாப்பிட்டே இருப்பான். பிராங்கி ஆளுக ப்ரோவும் ஆபத்துல தான் இருப்பாருன்பாங்க. நாமி வாயை முடிக்கங்க. எங்க ஃப்ரெண்டா அடிச்சு போட்டு எங்க காசையும் திருடிட்டு இப்ப வந்து உதவி கேக்குறீங்கன்பா. ஜாம்பாய் மண்டிட்டு நாங்க செஞ்சிருந்தோம். இருந்தாலும் நாங்க எங்களோட பிரைடெல்லாம் மூட்டை கட்டிட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டு பிச்சை எடுக்கிறேன். நாங்க எங்க ப்ரோவை காப்பாத்தணும்ட்டு கண் கலங்கி இருப்பான். லூஃபி சாப்பிட்டு முடிச்சவன் படிகள்ல ஏறிட்டு எல்லாம் சீக்கிரம் வாங்கன்பா. பிராங்கி ஃபேமிலில ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாமி இது உனக்கு ஓகேவாடா லூஃபின்பா. லூஃபி ஒரு பிரச்சனையும் இல்லைங்கவும் ஜாம்பாயில தரையை முட்டிக்கிட்டு தேங்க்யூ சொல்லுவான். கண் கலங்கிட்டு நாங்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கோன்பா. லூஃபி சீக்கிரம் வாங்கடா போலான்பா. பிராங்கி நாங்க சி ட்ரெயின்ல வரல. நாங்க நீங்க போற அதே டைம்ல கிங் புல் மூலமா வரோம். நீங்க ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த ட்ரெயினை மட்டும் எங்களை பிடிச்சுக்க விடுங்கன்பா. ஜோரோ கிங் புல்ஸான்பா. ஜாம்பாய் எங்களை உங்களோட வர விட்டதுக்கு ரொம்ப நன்றிட்டு கிளம்பி இருப்பான். ஐஸ்பர்க் இதை பார்த்துட்டு சிரிப்பாரு. பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்க நம்ம ப்ரோவை காப்பாத்தலான்பாங்க. சாப்பர் நிலக்கரி எடுத்து போட்டுட்டே இது எப்படின்னு கேட்பான். கோக்கரோ சிரிச்சுட்டே இப்ப போலான்பாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கிளம்பவும் லூஃபி போய் முன்னால நின்னுப்பான். ஐஸ்பர்க் அவங்க கிளம்பி போறத பார்க்கும்போது ராக்கெட்மேனோட அந்த போர்வைக்கு அடியில பாலி ஒளிஞ்சிருப்பான். கோக்கரோ பைரட்ஸ் நல்லா டைட்டா பிடிங்க வேகமா போறோம்பாங்க. நம்ம க்ரூ மெம்பர்ஸ் ரொம்ப டிட்டர்மினேஷனோட இருக்கதை காட்டுவாங்க. கோக்கரோ வாட்டர் 7ல இருந்து எனிஸ் லாபி போலாமா? சி ட்ரெயின் ராக்கெட்மேன் மூலமான்பாங்க. லூஃபி ஃபுல் ஸ்பீட்ல போலான்பா. ஸ்டீம் விசில் அடிக்கும். லூஃபி நம்ம போய் நமக்கான எல்லாத்தையும் மீட்கலான்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸா கோக்ரோவை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருந்தா கோக்ரோன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கடைசியா ரெஸ்கியூ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எ பாண்ட் அமங் ஃபோர்ஸ் சோன் வித் ஃபிஷ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.